அல்லல் போம் வல்வினை போல் அன்னை வயத்தில் பிறந்த தொல்லையும் போம்போ தீராத துயரத்தின் தொல்லையும் போம்பும் தீராத துயரமும் போம்பும் நல்ல குணமதிகமா மனுவும் நல்ல குணமதிக கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுத காலே ஆயகளை 64 அடியேன் திருநாவுதண்ணில் நேயமுடன் ஓதி வைப்பாய் நிமலைய கமலவாணி அம்மார் சிறு சேய நான் உன்னை வணங்குகின்றேன் செந்தமிழை பாடுதான் நான் நாவில் தண்ணில் வந்து இசை திருவாள் நானும் மனகொரி நான் முகனார் தேவி அம்மையே அண்டர்களும் துயரம் தீக்க அயோத்திமா நகரில் வந்து பிறந்த ராமார் தண்ட காரணியம் சென்று சமுத்திரம் ஒரு அணையா கட்டி ராமார் கோதண்டம் கரத்தில் ஏந்தி பண்டரி போற்றும் உன் ராமா பொன்னடி கமலபாதம் போற்றி போற்றினே சம்போ அறிவோ நம ஜீவாய விநாயகா சம்போ அறிவோ நம ஜீவாய வேத விநாயகா அடிதடும் பருந்தரும் அருள்தனு நேசன ஆதியோ அந்தவுமான பொருளே சம்போ 5 கர தொந்திவாய தோணே தொந்திவாய சொலிய அப்பளம் மூக்கணி அவளோடு கடலையும் அறுத்துண பொருளே ஆதியோ அந்தமுமான பொருளே இத்தனையோ நான் உனக்கு படைப்பே மந்திர நீல சந்திர சேகரங்கள் உண்மறைய ஐயனே வேத மந்திர நீல சந்திர சேகரங்கள் விதிமல
மலர்வடியவை அடியவை ஒரு மலர் வித்தை தண்டை நச்சவை வைத்தவான சம்பவ விரும்பி நான் உனை படி படி வேளவா கணபதி என் கூறவே கனவிளையோ நான் பாடுவனே மனமிருக்கும் எனக்கு வந்துதவ எம்ம இடம் இருக்கும் சரஸ் எனக்கருள பாடுகின்ற சிறு குழந்தைக்கு நெஞ்சு விட்டு நான் உணர்ந்து நினைவு தடுமாடும் நெஞ்சிலையோ எம்மா நின்னருள எம்மா கண் கொடுத்த காளியம்மா கலகி வந்து அருள் புரிவா அடியன் கதைக்கு வரல வேணும் அம்மா பச்சை நிறமேனியாளே அம்மை பார்வதிய வந்தருள்வாய் பாடுகிறஞ்சிறு குழந்தைக்கு நாவது தந்தருமிடாமல் நற்குரலும் அங்கிடாமல் கந்தருள காக்க வேணும் அம்பிய காளியம்மா காளியம்மா அருள்புரிய வேணும் அம்மா அருள்புரிய வேணும் அம்மா வேணும் அம்மா தன்பாதோ கணபதின புலவர் பாதோ சீமையலி கடல திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் தாலுகாவா கண்டரங்குளம் நகரில் வாழும் எனக்கு சொல்லி தந்த குணா நினைத்தாலை நெய்மன கண்டரங்குளம் நகரில் வாழும் ஆடாத தெய்வங்களை ஆட்டி நல்ல ஆடவப்பார் பேசாத தெய்வங்களை பேச வைப்பார் என் குருவா நாத்து யாரா என் குருவா எங்க அப்பா செல்ல தூரா புலவர் பாதோ மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் நினைவொரு நாள் சொல்லி வைத்த வாத்தியாரை வேலையும் மறப்பதில்லை குருவினுட சீர்வாதத்தை உண்டனைய தலையும் மேலே அண்ண உண்ண மறந்தாலும் அண்ண உண்ட ஐயா அண்டாவிய மறப்பதில்லை வந்தனங்கள் செய்தம்மையா கூடியிருக்கும் தாய்மார்கள்
இலக்கண கூட்டம் இருந்துட்டாள் முன்சொன் வீழ்நாள் வந்துட்டாள் ஐயனே பின் சொன் உள்ளால் வந்துட்டாள் 6 பிள்ளை 100 ஓதோ 6 பிள்ளை எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா ஒருவருக்கொருவர் நல்ல குருவை என்பார் உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு பலருக்கு சிலவே குருவை என்பார் 10 மாதம் சுமந்து மாதம் சென்று கைகால் நன உருவாக்கி மாதம் சென்று 10 மாதம் 300 நாள் சுமந்து பெத்தெடுத்த தாயின் சீர்வாதத்தை வழங்கின்றேன் பிறகையில் ஒரு கும்பனார் ஐயா கணபதியும் என் கோரே கனவிளையும் உன்னை குணபதியாரும் புஞ்சரமே பாடு அணைக்கு இளையோ நேர் ஐயனே கந்தனே ஐயனே கந்தனே எந்த கதைக்கு வந்து அருள் புரிவா பாதிமதிமான் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து அணிந்து ஆதிசிவன் இருகரத்தினால் எந்த 5 மைந்தர்கள் பூணு நிலங்க தோளினில் பூணு நிலங்க ஐயனார் சொரிமுத்தையன் பிறவிதன்னை பாடுவோமே தானாகிய பொண்ணு வெள்ளி கையிலாசத்தில் தற்க சிவமாரோ ஆதி வெள்ளி அரணோடு பார்வதியார் சோதி வெள்ளி சொக்கேசம் பார்வதியார் வளரு வைகுண்ட தளமதிலே ஐயோ தளவ
இந்திராணி அமராபதி என்னும் அங்கு அமர தேவர்களும் கொழுவிருக்கின்ற நாளை அயலே நாளையில் என்ற யாது எங்கே நடகுவடா ஐயோ நாளையிலே தேவாதி தேவர்கள் தேவர்கள் தேவ முனிவர்கள் எல்லாம் அம்மா சித்தாதி கூட்டத்தோடு கூட்டத்தோடு ஆதி கைலையிலே குறிவிழுந்தார். ஆதி கைலாசத்தில் கொண்டிருந்தார்கள். அகஸ்தியர் அம்மா குழந்திடர் புலத்தியர் அழகு கொம்ப மாமுனியும் மாமுனிவர்கள் எல்லாம் ஆதி கைலாசத்தில் இருக்கின்றார். ஆமா கொண்டிருந்தார்கள். கொழுவிருக்கின்ற நாளில் இந்த நாளில் ஆண்டவன் பகவான் என்ன செய்தார்? என்னையா செய்தார்? என்ன செய்கின்றார்? என்ன செய்கிறார்? அதலம் சுதலம் சுதலம் என்றால் எந்த உலகம் ஐயா? ஆதி பாதாள உலகம் ஐயா. சுதலம் என்றால் நம்ம வாழுகின்றோமே இந்த மத்திய உலகம். ஓ மத்திய உலகம். மேலோகம்னா என்ன இந்த உலகம்? திருமூர்த்தியில் கடவுள் எல்லாம் வாழுகின்ற உலகம். அந்த மத்திய உலகம். மூணாவது உலகமானால் எந்த உலகம்னு? ஆதி பாதாள உலகம். ஓ ஆதி பாதாள உலகம். ஆதி பாதாளத்தில் அம்மா யார் ஆண்டு வருகின்றார்? யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? அப்பா யாரு? ஆதி பாதாளத்தில் ஆமா அரசனுக்கு அரசனாக அரசனாக மன்னனுக்கு மன்னனாக ஏண்டி? ஆமையா ஆமா மன்னனுக்கு மன்னனாக ஆண்டு வருகின்ற நாளில் ஆமா ரிஷிமுக வர்ணன் என்றும் ரிஷிமுகா வர்ணன் என்றும் இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் ராட்சுதையால் இரண்டு பேரும் ஆண்டு வருகின்றாள். ஆமா அவர் கொண்டவனும் தேவியுமா தேவியுமா கோலையத்தை ஆண்டு வாரார் ஆண்டு வாரா மன்னவரும் தேவியுமா தேவியுமா ஆதி பாதாளத்தை ஆண்டு வாரார் ஆண்டு வாரா ரிஷிமுக வருணனுமா ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் நாளையில என்ன அது நடக்குமானார் என்ன அது நடக்குமானா நடக்குமானார் அவர் ஆண்டு வரும் நாளையில காலத்தில ரிஷிமுக மன்னனுக்கும் வருணனேகோ ரத்த கண்ணீர் ஆச்சுதைக்கும் அட்டுதைகோ பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொருளிருகே புவியாள நிலம் இருக்கு நிலமிருகே மாட நல்ல மாளிகையா கூட நல்ல கோபுரம் மன்னவருக்கும் தேவியும் மன்னவரும் தேவியும் மண்டல தாண்டு வாரார் அவர்களோ ஆண்டு வருகின்ற நாளில் காலத்தில் ஆதி பாதாளத்தை ஆமா நீதி நேர்மையோடு ஆண்டு வருகின்றார். இது நேர்மையோடு ஆண்டு வருகிறார்கள். யாரெல்லாம்? ரிஷிமுகாவர்ணு இரத்த கண்ணீர் ராட்சுதையாலும் ஆண்டு வருகின்ற காலில் காலத்தில் அவர்களுக்கும் என்ன ஆச்சு? பொன் பொருள் அதிக சொத்து அனைத்தும் இருந்த போதிலும் எல்லா சொத்து சுகமெல்லாம் இருக்குய்யா. ஆதி பாதாளத்தை ஆள்வதற்கு அம்மா குழந்தை இல்லை. ஓ குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது. ஆமா சரி ஆண்டவன் பகவானை நினைத்து நினைத்து
இரண்டு பேரும் என்ன ரத்தக்கண்ணி ராட்சுதையாலும் ராட்சுதையாலும் ரிஷிமுக வர்ணனும் ஆமா பகவானை நினைத்து நினைத்து ஆண்டவா பகவானே என்ன சுவாமி எங்களுக்கு பின்னாலை ஆமையா இந்த திருநாட்டை ஆள்வதற்கு மதலை இல்லையே ஆமண்ணா காலங்கூடி போனோமானால் என்ன சுவாமி எங்கள் 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 செய்யவில்லை இல்லையே மன்னா ஆமையா என்று மனவருந்தி அழைத்தார்கள் ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருந்தார் ஆமையா ஆண்டவன் பகவான் நினைத்து நினைத்து என்ன நினைக்கின்றார் என்னையா நினைக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் வேண்டும் கண்டிப்பா கொடுக்கணும் மனம் வருந்தி தவம் இருக்கின்றாரே ஆமா கருந்தவன் செஞ்சிருக்காங்கல்ல என்று பகவான் நினைத்து நினைத்து ஆகாயத்தில் ஆமா ஒரு குழந்தையை உண்டு செய்து அதை என்ன சுவாமி திரு கரத்தில் இவங்கள் ஆமா கொடுத்தார் கையில் கிடைக்க செய்தார்கள் ஆண்டவன் அந்த குழந்தையை என்ன சுவாமி ஆண்டவன் பகவான் ஆமா கொடுத்தார் என்று இரத்த கண்ணீர் ராட்சுதையும் ரிஷிமுக வர்ணனும் ஆண்டவன் கிருபையினால் கிடைத்தது என்று அந்த குழந்தையை என்ன செய்தார்கள் எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா எப்படி எப்படின்னா நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ண முகமா தாளாட்டி சீராட்டி 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 தாய்தக பாடமுது ஊட்டி அமுது ஊட்டி அமுது ஊட்டி தரையதில வேண்டுமானா விட்டமானா தண்டை கால்கள் தண்டை கால்கள் நோகும் நடைபெற நாலு ஒரு மேடையும் பொழுது ஒரு பிள்ளைய பொதுளுடனே வளர்த்துவார் வளர்த்து வரும் வடிவழக அந்த சிறு குழந்தை ஊந்து நல்ல 3 வயதிலே முட்டையிட்டு காது குத்தி வல்லமையோடு பிறந்ததினால் அரக்கர் குரத்திலே அவதரித்தினான் என்று இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பெயர் நாம் எப்படி கொடுக்கின்றார் எப்படியா பெயர் கொடுக்கின்றார் வல்லரக்க என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி வாரிசையுடன் பெயர் கொடுத்தார் வாரிசையுடன் பெயர் கொடுத்தார் பெயர் கொடுத்தார் பெயர் கொடுத்த திருமகன பெத்ததை கை கொடுத்தார் மகனுடைய முகர்த்த பார்த்து மன்னவர் ராஜுதையார் மன்னவனு ராஜுதையார் ராஜுதையார்
அசுர அரக்கனுக்கு அரக்கனுக்கு ஊர்ந்து விளையாடுகின்றார். ஆமா இந்த நிலையில் என்ன சுவாமி பாடுகின்ற புலவனுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று யாரு யாரு ஐயா கட்டாரங்குளம் நகரத்திலே வாழும் பாசம் செய்யும் மாடசாமி யோகீஸ்வரர் பூக்காரரு ஆமா பூக்கடை அதிபர் அவர்கள் ஆமா அலிவண்டத்துல அவரை பூ மிஞ்சின ஆளே கிடையாது. அவர்கள் கொண்டு வந்து 200 ரூபாய் 200 லட்சமாக கொண்டு வந்து வந்து பாடுகின்ற சரி இந்த சிறு குழந்தைக்கு பரிசளித்து ஆமா பரிசளித்தார்கள். ஆசாபாசத்துடன் பரிசளித்தார்கள். அவர்களும் ஆமா அவர்களுடைய குடும்ப குலங்கள் எல்லாம் எல்லாம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் இந்த உச்சினி மகாலி அருளாலே ஒரு வகை காண்டி வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம் ஐயா. ஆமா சுவாமி. அடுத்தபடியாக எனக்கு பரிசீலித்த ஆமா பூமான்கள் பேர் தெரியவில்லை என்ற காரணத்தினால் பரிசீலித்த சீமான்கள் அத்தனை பேர்களும் குடும்பங்கள் எல்லாம் வாழ்த்துகிறோம் ஐயா, வணங்குகின்றோம் ஐயா. ஆமா சுவாமி. இந்த நல்ல வேளையில் அசுர அரக்கன் 1வது வயதிலே வந்து விளையாடுகின்றான். 2வது வயதிலே அசுர அரக்கன் இருந்து விளையாடுகின்றான். 3வது வயதிலே மொட்டை போட்டு காது குத்தி கடக்கமிட்டு கைக்கு தங்க காப்பம் அணிந்து மகனான அரக்கனை 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ண முகமாக அரக்கனை வளர்த்து வருகின்றார். 5வது வயதிலே அறிவு கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசானிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று அசுர அரக்கனை பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும். வீர விளையாட்டு வினோதமான வித்தைகள் எல்லாம் கற்க வேண்டும் என்று அரக்கனை எங்க வீட்டில் சொல்கின்றார். பள்ளிக்கூடத்திலே சேர்க்கின்றார்கள். அவன் எப்படி படித்து வருகின்றான், எப்படியா படித்து வரான் அரக்கன். அண்ணா வண்ணா உணவு வண்ணாயன படித்து வரும்
அசுர அரகராஜ் படித்து வரும் நாளையிலே பாலகந்த வல்லர 16 வயதும் பாலகந்த அரக்கனுக்கு ஆணையேற்றம் குதிரையேற்றம் அழகு சிலம்பு தொழில் தான் படித்தான் சிலம்பு தொழில் தான் படித்து அசுரகராச்சுதன் படித்து வரும் நாளையில் பாவியான வல்லர அலைய கலைகளையும் தான் படித்து அசுரவல்ல அரக்கன மூச்சடைக்கு பாய்ந்தானான் அரக்கம் 300 அடி நாவடகி பாய்ந்தானால் 400 அடி பாய்ந்திடு ஆந்திரைக்கு பாய்ந்தானால் 500 அடி பாய்ந்திடு அவனையற்றோ அழகு சிலம்பு அசுரனான அவன் படித்து வரும் ரிஷிமுக ரத்த கண்ணியே ராஜுதையா மனமதிலே தானிடைதா இந்த நல்ல வேளையில் என்ன சுவாமி இரண்டும் சொல்லாம் என்று கந்தசாமியாபுரம் வழங்கப்பட்டு வருகின்ற ஆமா அந்த ஊரதில உச்சினி மகாலி திரு ஆலயத்தில் இந்த அலங்கார மேடையில் இந்த சிங்கார மேடையில் அலங்கார பந்தலில் இந்த ஆலயத்தில் பாடுகின்ற வில்லிசை கலைஞனை பாராட்டி அரிசி கடை அதிபர் கண்ணன் அவர்களும் அலையபாண்டியபுரத்தில் கடை வச்சிருக்காங்க ஆமா அரிசி ஆலை இருக்கின்றது அவர் திருகரத்தினாலே கொண்டு வந்து 200 ரூபாய் 2 லட்சம் கொண்டு வந்து என்னை ஆதரித்தார்கள் முதலமாக மலர் மாலை மாணிக்க மாலையை சூடி அம்மா 200 ரூபாயை 2 லட்சமாக கொண்டு வந்து ஆதரித்துள்ளார்கள் ஐயா அவருடைய குலமொழி வம்சங்கள் எல்லாம் வழிவெளி வம்சங்கள் எல்லாம் இந்த தாயான மாகாளி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் உச்சினி மாகாளி அருளாலே வயர வேண்டும் அது கையிலை போல காளி அம்மா அருளாலே அது கையிலை போல வாழ வேண்டும் அருளாலே நம்ம முள்ளு வந்து முறிந்திடாமல் முடிந்த கொப்பு வாடிடாமல் கண்ணையாவரி குடும்பம் என்றைக்கும் வாழ வேண்டும் அந்த மலை முருகன் உண்ட அருளாலே அம்மா அருளாலே என்றைக்கோ மங்களமா வாழ வேண்டும் அருளாலே இங்க வாழையடி வாழையாக உங்க வம்சம் என்றையோ தலைக்க வேண்டும்
அத்துணை பெரியோர்கள் எல்லாம் 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 உச்சினிமாங்களை அருளாலே அருளாளே என்றென்றைக்கும் வாழ்த்துக்கிறோம் வணங்குகின்றோம் ஐயா. ஆமா சுவாமி. இந்த அசுர அரக்கன் அரக்கன் வளர்ந்து வருகின்றான். ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அளமுதலம தொழில் படித்தான். 16 வயதாச்சு. 16 வயதிலே இளவட்ட பிராயமா இருக்கின்றான். ரத்த கண்ணி ராஜுதையும் ரிஷிமுகவர்ணனும் நமக்கோ வயதாகி விட்டது. இந்த ஆதி பாதாளத்தை நம் மகனான அரக்கனுக்கு பட்டாபிஷேகம் மூட வேண்டும். கண்ணுள்ள பொழுதை திரு கல்யாணத்தை முடித்து பார்க்க வேண்டும் என்று ரத்த கண்ணி ராச்சுதையாலும் ரிஷிமுக வருணனும் எண்ணிக்கொண்டு அவர்கள் எண்ணும் போது அதே நாளில் பட்டமும் சூட்ட வேண்டும், திரு கல்யாணம் நடத்த வேண்டும். இரண்டையும் ஒரே நாள் வைத்து விட்டால் நல்லது என்று நினைத்து அசுர அரக்கனுக்கு எப்படி பட்டம் முடிகின்றார், திரு கல்யாணமும் முடிகின்றார். பவளக்கண்ணி என்ற பெண்ணையும் கொண்டு வந்து வரவழைத்து திரு கல்யாணம் சூட்டி வைத்தார்கள். அசுர அரக்கனும் கல்யாணம் முடிந்த கையோடு பட்டம் வந்து சூட்ட வேண்டும் என்று தாய் தகப்பன் 2 பேரும் நினைத்து 56 அரசர்களையும் வரவழைத்து மகனிடத்தில் செங்கோலை கைபிடித்து கரம் பிடித்து அரக்கன் கையில் சிம்மாசனத்தில் அமர வைத்து நான் என்று போல் வாழ்ந்து ஆண்டு வருகின்றேனே, அதை போல் மகனே அசுரரக்கா நீ ஆண்டு வருவாய் என்று ரிஷிமுக வருணனும் 2 பேரும் மகனிடத்தில் ஆளும்படி ஒப்படைத்து விட்டு அவர்களும் சிலரிடம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தபடியாக அசுர அரக்கன் செங்கோலை கரம் பிடித்து எப்படி ஆண்டு அரசாட்சி செய்து வருகின்றான். எப்படி ஆண்டு வரான், எப்படி ஆண்டு வருகின்றான் தெரியுமா? எப்படி சுவாமி? அவன் சிலது காலம் சில வருடம் நேர்மையோட ஆண்டு வந்தான். பாவியான வல்லரக்க அப்பரிசு முக வருணனை போல் நீதிமற தவறிடாமல் நெறிமுறைகள் மாறிடாமல் சிலது கால ஆண்டு வாரா. அவ ஆண்டு வரும் நாளையில அரக்கனோட ஆட்சியில உடம்பல பொழிந்திடுமா புனித தெண்டலது விதிடுமா விதிடுமா நேர்மையோடு ஆண்டு வரும். அந்த ஆண்டு வருகின்ற நாளையிலே சிலது காலம் சில வருடம் நேர்மையோடு நீதியுடனே ஆண்டு வந்த வல்லரக்கனுக்கு தலைக்கேடம் என்ற வந்து விட்டது. தான் என்ற ஆகம்பாதம் வந்து விட்டது. ஆணம் வந்த காரணத்தினால் ராமா என்று சொன்னவனை நாக்க பிடிச்சாருக்கா அசுரப்பாய் வல்லரக்க கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகின்றான். அவருடைய ஆட்சியில பஞ்சமான பஞ்சம் ஐயா பஞ்சம் பாரபஞ்சம் வந்துடும்பா. அரக்கனோட ஆட்சியில வடமட பொழியலையே பொழிய
கொடுமடகும் வேலையலையே அந்த அரக்கனோட ஆட்சியில பஞ்ச வந்த நாள் முதல பார பஞ்சம் வந்திடுமா ஆதி பாதாள உலகத்திலே குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் குடுகலங்கி வாடும் பஞ்சம் தாலி வித்து பீடி வித்து தவிடு கிடையாத மாசி அரக்கனோட ஆட்சியிலே பஞ்சம் வந்த காரணத்தினால் சிலது காலம் சிலது வருடம் நேர்மையோடு ஆண்டு வந்த வல்லரக்கன் இந்த வல்லரக்கன் இடையில நீதி தவறுகின்றான். சண்டல பாவி ஆமா கோவிலுக்கு போக மாட்டான். ஆமா கும்பிட்டு வணங்க மாட்டான். ராமா என்று சொன்னவனை நாக்க பிடிச்சு இழுத்து வச்சு பாவா சண்டல பாவி. ஆமா ஆமா ஆண்டவன் என்று சொல்ல மாட்டான். அனிதினமும் வணங்க மாட்டான். அடுவாய் வல்லரக்கன் இந்த வல்லரக்கன் அரக்கனோட ஆட்சியில் பஞ்சம் வந்த நாளையிலே ஆட்சி சுவாமி கொடிய பஞ்சம் வந்த நாளையிலே மந்திரி அழைக்கின்றான். மந்திரியே 56 தேசத்தில் மக்களிடம் போய் சென்று வரி திரை கப்பம் காணிக்கை வாங்கி வா மகனே. மந்திரியே சீக்கிரம் வாங்கிட்டு வாப்பா. களஞ்சியம் காலியாகி விட்டது. எதற்காக? கப்பம் காணிக்கை வரி திரை கிஸ்தி அனைத்தையும் வாங்கி கொண்டு என்று சொன்னார். அவன் அதை கேட்ட மந்திரியார் அரக்கனோட வார்த்தை கேட்டு வந்தவனும் மந்திரியார் ஆயிர பாலம் உலகம் விட்டு 56 தேசம் வந்து தேசமிடம் மந்திரி வந்து மந்திரியும் கேப்பான வரியும் தாங்க வட்டி தாங்க மந்திரி வட்டி வரி கிஸ்தியாவது தாங்கள் ஐயா தாங்கள் ஐயா. இதனை கேட்ட மந்திரியோ 56 தேசத்தில் மன்னரிடத்தில் போய் கேட்கின்ற போது மந்திரியோ வரி வட்டி கிஸ்தி தாங்களை என்று கேட்கின்ற போது வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை. உங்க மன்னனுக்கு வரி எதுக்கு கொடுக்க வேண்டும்? கிஸ்தி எதற்காக கொடுக்க வேண்டும்? நாடோ பாரபஞ்சம் பஞ்சமத்தில் நாங்கள் மக்கள் அனைத்து மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். உன் மன்னனிடத்தில் போய் சொல்லு. உன் மன்னனிடத்திலே போய் சொல்லு. யுத்தத்துக்கு வரவும் சொல்லு. யுத்தம் செய்து பார்க்க சொல்லு. மல்லுக்கு வரவும் சொல்லு. சொல்லு மந்திரியே உன் மன்னனை மண்ணுக்கு வரவும் சொல்லு. சொல்லு மன்னனை என்று சொன்னார். மந்திரியும் காதிலே வார்த்தையை கேட்டு எங்க வருகின்றான். மந்திரியோ காதிலே கேட்டு மன்னனிடத்தில் சொல்ல வேண்டும். மன்னா 56 தேச அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி கப்பம் காணிக்கை வரிதிரை எதுவுமே செலுத்த மாட்டுக்காரார். பஞ்சமான பஞ்சம் வந்துட்டு சுவாமி. இதனாலே மன்னா கப்பம் கொண்டு உந்தனுக்கு கொடுக்கவே மாட்டோம் கலகம் செய்வனாக நம்ம தயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம். பணம் வந்தனுக்கு கொடுக்க
அதற்கு தயங்கவே மாட்டோம் கப்பம் கொண்டு உந்தனுக்கு கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் கலக செய்வ நாங்களே தயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் என்று 56 அரசரெல்லாம் ஒன்று திறந்து வாரே படையெடுத்து வாராரே ஏ வல்லேரகா இந்த மந்திரி உட வார்த்தைகளோ வாராரே மந்திரி என்ன 56 அரசர்கள் படையெடுத்து வருகின்றார்களே வராங்க இப்பதான் நினைக்கின்றான் அசுர அரக்கன் என்னையா நினைக்கிறான் ஆண்டவா பகவானே பகவானே 56 தேர்தல் அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்தால் ஆமையா நான் என்ன செய்வேன் யாது செய்வேன் என்று யாது செய்வேன் என்று என்று அசுர அரக்கன் அரக்கா மனம் வருந்தி புலம்புகின்றான் ஆமையா ஒரு காலத்திலே சுவாமி இந்த அசுர அரக்கன் அரக்கனே பகவானை நினைத்தானா கிடையாது ஆண்டவனை நினைத்தானா இல்லை சுவாமி தான் ஆணவத்தோடு ஆமாண்டே தலைக்கேணத்தோடு ஆமா தலைக்கேன வந்துட்டா தலைக்கேணத்தோடு ஆண்டு வந்தான் ஆமையா இந்த பாவி இந்த வல்லரக்கா இப்ப அவனுக்கு இடைஞ்சல் வந்த காலத்திலே காலத்தில் ஈசனை நினைக்கின்றான் என்ன ஆண்டவா பகவானே ஆமையா இந்த அசுர அரக்கனை அரக்கனை நான் 56 தேசம் ஒன்று கூடி வந்தால் வந்தா என்னை அப்பளத்தை நொறுக்கி போட்டு விடுகிறார்களே ஆமா அவளத்தை நொறுக்கிடுவான் நான் எப்படி பிழைக்க போறேன் என்று ஆமாண்ணா அவன் கஷ்டம் வந்த நாளையில கஷ்டம் வந்த நாளையில பாவி நாளையில இத கடவுளதான் நடையான நாளையில அவை அடைஞ்சல் வந்த நாளையில பாவி ஈஸ்வரன அயன துன்ப வந்த நாளை அயன நாளையில இத பகவானதான் நடைகிறானே அயன நாளையில ஆண்டவா பகவானே பகவானே மந்திரியிடம் யோசனை கேட்கின்றான் ஆமா அட மந்திரி என்ன சுவாமி என்ன செய்வேன் யாது செய்வேன் யாது செய்வேன் 56 அரசர்கள் ஒன்று கூடி வந்தால் வந்தா என்னாலே புழைக்க முடியாதே ஆமா சோழியம் பிடிச்சிருவான் மந்திரி என்ன சொல்கின்றார் என்ன சுவாமி வல்லரக்கா என்ன பண்டா என்ன சுவாமி நீங்கள் ஆண்டவனை நினைக்க வேண்டும் வேண்டும் அருந்தவங்கள் இருக்க வேண்டும் தபம் செய்ய வேண்டும் ஆண்டவன் பகவானை நினைத்து அக்னி வரம் வாங்கி வந்து மறுபடியும் ஆமா ஆதி பாதாளத்தை ஆள வேண்டும் என்று சொன்னது ஆமாண்டே அசுர அரக்கன் அதில காதில கேட்டு என்ன செய்கின்றான் அசுர அரக்கன் ஆமா அவன் என்ன செய்கின்றான் காவி வேஷ்டி உடுத்துகின்றான் அவன் ஆண்டவன் பகவானை போல் ஆடை அடிய வேண்டும் ஆமலோ இப்படி அரியாசனத்தில் அமர்ந்த மாதிரி இந்த ஆடையை அணிந்து கொண்டு போனோமானால் ஆண்டவன் அருள் கிடைக்காது என்று கிடைக்காது அரக்கன் நினைத்து கொண்டு என்ன செய்கின்றான் தெரியுமா
அவன் காவி வேஷ்டி இறையில் கட்டி இடையில் குத்து ராஜா மாலை போட்டா மாலை போட்டா மாலை போட்டா அவன் தலைய முண்ட ஆம்பாவி காவி வேஷ்டி கழுத்தில் முத்து ராஜ காதில் வாலி காதில் வேம்ப ஆவியான பஞ்சாஜரோ ஒரு பண்டாரம்போ அரஜட போர் இருந்தவன் தான் ஆண்டி போல ஒரு ஆண்டி போல வேதம் போட்டா அரசனாயிருந்த வல்லரக்கன் ஒரு ஆண்டி போல வேஷம் கொண்டு தலையில் முட்டை அடித்தான் காதிலை செம்புவாலி பூரி கழுத்தில் உத்தராஜி மாலை அணிந்து சிவமாலை கரம் பிடித்து சிவனடியார் போல் வடிவம் கொண்டு திருவோட்டை கையில ஏந்தி தேசமாண்ட வல்லரர்கள் அசுர அரக்கல் அவனோ தவம் கோலத்தை எடுத்து சேகரித்து இருக்கின்ற போது வீட்டு பக்கத்திலே இருக்கின்றான் வீட்டிலே அரண்மனையிலே அவன் மனைவியான பவளக்கண்ணி வந்து மன்னா நீங்க எங்கிருந்து எங்க போறீர்கள் மன்னா என்னை விட்டு எங்க போறீர்கள் அடா பாதகத்தி போகும்போதே எங்க போறேன்னு கேட்கின்றிய இடி விழுவா சண்டாடி பாதகத்தி பாதகத்தி அடே பவளக்கண்ணி ஆண்டவனை போய் பார்த்து அருந்தவம் செய்ய வேண்டும் அருந்தவம் செய்து முடித்து ஆனவனிடத்தில் வரம் வாங்கி அக்கினி வரம் வாங்கி வந்து அசுர அரக்கனை நாட்டை ஆளுவேன் என்று ஆள பெறும் என்று மனைவியிடம் ரத்த கண்ணியிடம் பவளக்கண்ணியிடம் சொன்னபோது அதை